This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்படுதல் பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். இதற்கான இயற்கையான முறைகளில் கிடைக்கக்கூடிய தீர்வுகள் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொன்னாங்கண்ணி கீரை சாறு, கரிசலாங்கண்ணி சாறு, பசு நெய், பசும்பால் என ஒவ்வொன்றிலும் தலா 60 மில்லி எடுத்து ஒன்றாக கலக்கி காய்ச்சி மெழுகு பதத்தில் இறக்கி தினமும் காலை மாலை இருவேளை 1 ஸ்பூன், அதாவது 5 கிராம் அளவுக்கு சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல், கை கால் எரிச்சல், பித்த மயக்கம் போன்றவை பாதிப்புகள் குணமாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, பசலைக்கீரை சாறு, யானை நெருஞ்சில் சாறு இரண்டையும் சம அளவு எடுத்து 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து தினமும் காலை மாலை இருவேளையும் சுமார் 60 மில்லி அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை தீரும். ஆண்களுக்கு உண்டாகும் இந்திரிய ஒழுக்கும் குணமாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, பொடுதலை கீரையுடன் சம அளவு வெள்ளருக்கு சேர்த்து அரைத்து 3 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து அதிகாலையில் வெறு வயிற்றில் தொடர்ந்து 21 நாட்கள் சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிரந்தரமாக தீரும். அடுத்து பார்த்திங்கன்னா, துத்திக்கீரை, கடுக்காய் இரண்டையும் தட்டி போட்டு கஷாயமாக்கி சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல் குணமாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, பாலக்கீரை, சீரகம், பூண்டு ஆகியவற்றை அரைத்து 3 கிராம் அளவில் சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல் பிரச்சனை சரியாகும். பின்னாக்கு கீரையை சாறு எடுத்து அதில் கடுக்காய் தோலை ஊற போட்டு பிறகு காய வைத்து எடுத்து பொடியாக்கி சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல் குணமாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, சுங்காங்கீரையை தொடர்ந்து 15 நாட்கள் சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல் பிரச்சனை தீரும். அடுத்து பார்த்திங்கன்னா, முக்குளி கீரை சாறில் தாண்டிக்காய் தோலை ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி சாப்பிட்டால் வெள்ளை பிரச்சனை தீரும். அடுத்து பார்த்திங்கன்னா, துயிலிக்கீரையுடன் சிறிது மஞ்சள் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல் தீரும். அடுத்து பார்த்திங்கன்னா, சாணக்கீரையுடன் சிறிது மஞ்சள் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, வெள்ளை ஒழுக்கு சரியாவதற்கு என்ன செய்ய வேண்டும் பண்ணலாம். சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் அந்தரங்க உறுப்புகளில் இருந்து வெள்ளை நீர் ஒழுக்கு இருக்கும். இதனால் அரிப்பு, எரிச்சல், புண் போன்றவை உண்டாகி வேதனைப்படுத்தும். இந்த குறைபாடு உள்ளவர்கள் புளியாக்கீரையை 15 நாட்களுக்கு காலையில் மட்டுமே சமைத்து சாப்பிட்டால் வெள்ளை ஒழுக்கு பிரச்சனை தீரும். ஓகேவா நண்பர்களே? இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முறைகளை கையாண்டு, இயற்கையான முறைகளை கையாண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.